நெக்ஸ்ட் நீங்க இதுக்கு வாங்க உயிரினும் மேலான தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் உத்தரவுக்கிணங்க தொப்புள்குடி உறவுகளாக இருக்கின்ற நம்முடைய இலங்கை தமிழர்கள் வாழ்வாதாரத்தை உள்நாட்டு கலவரத்தால் வாழ்வாதாரத்தை இழந்து வாடிய போது அவர்களை நேசக்கரை நீட்ட வேண்டும் என்ற உணர்வு அடிப்படையில் அவர்கள் வந்தவர்களை நாம் அகதிகள் என்று பெயர் அளிக்காமல் அவர்களுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்ற பெயரை சுட்டி அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற 104 முகாம்களில் அவர்களுடைய குடியிருப்பை வாழ்க்கை ஆதாரத்தை சரியான முறையில் தேடித்தந்தது மட்டுமல்லாமல் அவர்கள் தங்கியிருக்கின்ற அந்த இல்லங்களை எல்லாம் புதுப்பித்து அவர்களுக்கு சிறப்பான முறையில் அவர்கள் தங்குவதற்கு கட்டடங்களை கட்டி அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் அடிப்படையில் மாண்பு தமிழக முதல்வர்கள் தன்னுடைய தேர்தல் கால வாக்குறுதியில் முதல் கட்டமாக மொத்தமாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் அனைவருக்கும் 19,520 குடும்பங்கள் இருக்கின்ற உள்ள 10,469 வீடுகளை 3 கட்டங்களாக பிரித்து கட்ட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஏறக்குறைய 620 கோடி ரூபாய்க்கு இன்றைய தினம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து முகாம்களிலும் இந்த குடியிருப்புகள் கட்டப்பட்டு மிக விரைவில் கடந்த வாரம் கூட 760 வீடுகளை மாண்பு தமிழக முதல்வர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அதுபோல தமிழகம் முழுவதும் இருக்கின்ற 104 முகாம்களிலும் இதுபோல கட்டடங்களை கட்டி அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும், அவர்கள் பாதுகாக்க வேண்டிய உணர்வோடு இன்றைய தினம் இந்த பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதை பார்வையிட வந்து வேற நெக்ஸ்ட் நீங்க இதுக்கு வாங்க இந்த பிரச்சனைக்கு வாங்க. முதல்ல இப்போ வந்தது இதுக்காக வந்துருக்கு. சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு உதாரணத்துக்கு ஒரு 220 குடும்பங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். அவங்க குடும்பங்கள் இப்ப அவங்களோட பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி குடும்பங்கள் வந்து அவங்களுக்கு இங்க நிச்சயமாக தனிப்பட்ட முறையில் அதாவது மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தப்பட வேண்டும் உணர்வுகளில் குடும்பத் தலைவர்களுக்கு 1,500 ரூபா நீ கொடுக்குறோம். நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு 1000 ரூபா, அதுவே 10 வயசு கீழே உள்ள பிள்ளைகளுக்கு 500 ரூபா இன்றைக்கு நம்ம மானியமாக கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு 5 வகையான 8 விதமான பாத்திரங்கள் வருடத்திற்கு அவங்களுக்கு அது கொடுத்துட்ருக்கோம் இலவசம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு கேஸ் மானியமாக இலவசமாக கொடுத்துட்ருக்குறோம். அது இல்லாமல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு தேவையான துணிமணிகள் அதையும் மாண்பு தமிழக முதல்வர் வந்து இன்றைக்கி பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் 104 முகாமில் இருக்கக்கூடியவர்களுக்கு 20 வேலைவாய்ப்பு அது பற்றி சொல்லப்போனால் அந்த தொழிற்கல்வி கூடங்கள் அமைக்கப்பட்டு அவங்களுக்கு செய்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து அந்த பிள்ளைகள் பாலிடெக்னிக் போச்சுனாக்கா, அது புலம்பெயர்ந்த தமிழர்கள் பாலிடெக்னிக் போச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து 10,000 ரூபா. அது பாலிடெக்னிக் போச்சுன்னா பிஎஸ்சி பிகாம் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20,000 ரூபா. அதே போன்று பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி எம்காம் படிக்கிற பிள்ளைகளுக்கு 25,000 ரூபா. மேல் படிப்பு உயர்கல்விக்கு போகலாம், அதுக்கு மேலே போகிறவங்களுக்கு எல்லாத்தையுமே மாண்பு தமிழக முதல்வர் அரசே மொத்த செலவு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைய தினம் உடுக்கையில் இருந்தவன் கை போல இங்கே இடுக்கன் கலைமான் நட்பு என்ற அடிப்படையில் இன்றைய புலம்பெயர்ந்த தமிழர்களை கண்ணினிமை போல மாண்பு தமிழக முதல்வர்கள் காத்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தேவையான அனைத்து பணிகளும் பார்த்தீங்கன்னா 821 சுய உதவி குழுக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு குழுக்கு வந்து 1,25,000 கொடுத்து அவர்கள் தன் சொந்த கால் பெண்கள் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சொந்த காலை நிற்கின்றதுக்காண்டி 1,20,000 ரூபாய் அவருடைய சுய உதவி குழுக்களுக்கு 821 குழுக்களுக்கும் இன்றைக்கி வழங்கி வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை ஆதாரத்தை மேம்படுத்த வேண்டிய உணவின் அடிப்படையில் அகில உலகத்தில் எந்த இடத்துலையும் புலம்பெயர்ந்தவர்களை கண்ணினிமைகளை காக்காம மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு பார்த்து மற்ற மாநிலங்கள் உலகத்தில் இருக்க மற்ற நாடுகளில் கூட இது மாதிரி உள்நாட்டு கலவரம் அதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள்லாம் பல விதத்தில் அவங்களை அடிமையிலாக தான் வச்சிருக்கிறாங்க. இங்கே மட்டும்தான் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை ஆதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற உணவு. ஏன்னா அவங்க உறவுகள் நம்ம உறவுகள் தொப்புள்குடி உறவுகள் அவர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அத்தனை பேரை வந்து கண்ணினிமைகளை காத்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதியெல்லாம் செய்து கொடுத்துட்டு அதில் மற்றவர் பார்த்து மற்ற மாநிலங்கள் பார்த்து பெருமைப்படுகின்ற அளவுக்கு பொறாமைப்படுகின்ற அளவுக்கு மாண்பு தமிழக முதல்வர்கள் இன்றைய தினம் ஈழத்தமிழர்களை சரியான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். வெளிநாட்டுகளை போய் வேலை செய்யறாங்க இல்லையா தமிழர்கள்,
அங்க இப்ப நீங்க சொன்னீங்களே அங்க நிறைய பேர் பாதிப்படைகிறாங்க, அடிமைகள் போயிருக்காங்க, எங்க? வெளிநாடுகளில் போய் வேலை ஆமா, செய்றாங்க. ஆமா. அவங்களை மீட்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? இது நம்ம இது வரைக்கும் பேசுவோம். நம்ம அதை பற்றி ஐநா சபையினுடைய காரியதரிசி வந்து ஒரு அங்கிருந்து வந்தவங்க கூட நம்ம இங்கே என்னென்ன செய்துன்றதை இதை கொடுத்தோண்டு அவங்கள்ட்ட அதை படித்து பார்த்துட்டு பெருமைப்பட்டாங்க. இது போல நடக்க நான் பல நாடுகளுக்கு சென்றிருக்கேன், பல நாட்டினுடைய அகதிகள் நிலைப்பாளரை கண்காணிச்சிருக்கிறேன். பார்க்கும்போது அவங்க ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்துக்கு வந்தால் கூட அவங்க அகதிகளாக தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் தமிழகத்தில் இவ்வளோ வாழ்வாதாரத்தை அவங்களே பாதிக்கப்பட்டு வந்து உள்நாட்டு கலவரத்தில் பாதிக்கப்பட்ட வந்து தமிழர்களுக்கு இவங்களுக்கு புலம்பெயர்ந்த தமிழர் என்ற பெயர் சூட்டி அவர்களுக்கு அது இல்லாமல் இவங்க வாழ்க்கை கல்விக்கு அனைத்துக்குமே இது மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி பாராட்டுக்குரியது நான் மேலே நிச்சயமாக ஐநா சபையை போய் நான் பிரதிபலிப்புன்னு சொன்னேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.